Hello friends, welcome to Ungal Unacademy TNPSC live session. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமில இருக்க MCQs தான் வந்து பார்க்க போறோம் for group 1 exams. ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸே நம்ம ஒரு சில MCQs வந்து பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ். ஸோ அதே போல இன்னைக்கு வந்து சில டாபிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை MCQs வந்து பார்த்துட்டு அதுக்கான ரிலேட்டட் டாபிக்ஸும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த லைவ் செஷன் வந்து இருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் எங்க விட்டோமோ ஸோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statement related to shell companies. ஸோ ஷெல் கம்பெனிஸ்னா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷெல் கம்பெனிஸ் பொறுத்து 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ப்ரொவைட்ஸ் ஃபார் எ கிளியர் கட் டெஃபினிஷன் ஆஃப் ஷெல் கம்பெனி. ஸோ நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து ஷெல் கம்பெனியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தீஸ் கம்பெனிஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சப்ஸ்டன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த ஷெல் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு கம்பெனியே வந்து கிடையாது, ஜஸ்ட் ஒரு பேருக்கு தான் வந்து வச்சிருப்பாங்க. பட் இவங்க வந்து பொருட்கள் வந்து தயாரிக்கிறது, ஸோ சர்வீஸ் வந்து பண்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், தீஸ் கம்பெனிஸ் ஆர் மெயின்லி செட் அப் இன் ஆர்டர் டு எவேட் டாக்ஸஸ். ஸோ டாக்ஸ் எவேஷன் வந்து பண்றதுக்கு தான் வந்து இந்த ஷெல் கம்பெனிஸ்லாம் வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2, பி 1 and 3, சி 2 and 3, டி ஆல் தி அபோவ். ஆன்சர் ஷெல் கம்பெனி. ஸோ இதான் வந்து கீ பாயிண்ட், கீ வேர்டு. ஓகே, ஷெல் கம்பெனிஸ். ஸோ அதை பொறுத்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஈஸி தான், ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கிளியர் கட் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, எது ஷெல் கம்பெனிஸை பத்தி. அண்ட் ஷெல் கம்பெனிஸ் வந்து do not produce their substantial amount of goods and services and these companies are mainly set up in order to evade taxes. ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ ஆன்சர் பண்ணலாம். லைவ் சாட்ல இருக்கீங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நான் சொல்றேன், இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன், எப்படி இந்த ஷெல் கம்பெனி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி இவங்கெல்லாம் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, 2 and 3. ஓகே, 2 and 3 வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க தப்பு. ஏன்னா நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் 2013, ஸோ அதுல வந்து பாருங்க ஷெல் கம்பெனிஸை பத்தி ஒரு கிளியர் கட் டெஃபினிஷனே வந்து இருக்காது. ஓகே, பட் இவங்க வந்து கிளியர் கட் டெஃபினிஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். பட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனி வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 2 கண்ட்ரி வந்து இருக்கு, கண்ட்ரி ஏ, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி பி. ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி வந்து இருக்காங்க, கம்பெனி ஏ. ஓகேவா? இந்த கம்பெனி ஏ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ இந்த கண்ட்ரி ஏல வந்து டாக்ஸ்லாம் வந்து பே பண்ண தேவை. டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில கண்ட்ரிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மொரிஷியஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நம்ம வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க போயிட்டு ஒரு போலியான கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனில வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிப்பாங்க. ஓகேவா? பட் இதுல எந்த ஒரு ஆப்ரேஷனும் வந்து பாருங்க அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. பட் அவங்களோட மெயின் பிரான்ச் வந்து எங்க இருக்கும்னா, தட் இஸ் மெயின் இந்த உற்பத்தி எல்லாம் வந்து பண்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரி பில வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஷெல் கம்பெனி வந்து பாருங்க ஒரு டூலா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எதுக்குன்னா டாக்ஸ் வந்து எவைட் பண்றதுக்காக. இப்ப இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து இப்ப இந்தியால வந்து பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து டாக்ஸ் வந்து கட்டணும். ஏன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா கம்பெனியும் வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணும். பட் இதுவே ஒரு கம்பெனி வந்து வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு, எந்த கண்ட்ரி, இந்த மாதிரி டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டாக்ஸ்ல வந்து கட்டவே தேவையில்ல, அந்த கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டவே தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்ட் அண்ட் கேமன் ஐலாண்ட். ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்க போலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து பேருக்கு வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்ல தான் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்தியால வந்து கேடானா எங்க கம்பெனி மெயின் பிரான்ச் வந்து அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலியா வந்து சொல்றது. ஸோ மெயினா இதை வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னா டு அவாய்ட் டாக்ஸஸ். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் எவேஷன், டாக்ஸ் அவாய்டன்ஸ். டாக்ஸ் எவேஷன்ன்றது இல்லீகல், டாக்ஸ் அவாய்டன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இல்லீகல் வந்து கிடையாது, பட் அதுவும் வந்து தப்பு தான். ஓகே, டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஷெல் கம்பெனிஸ் ஆர் கார்பரேட் என்டிட்டி வித்தவுட் ஆக்டிவ் பிசினஸ் ஆப்ரேஷன் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் அசெட். ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா டு அவாய்ட்
டாக்ஸஸ். ஸோ டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸ் வந்து பார்த்தா கொண்டு வருவாங்க. இது மூலமா தான் என்ன நடக்குது, மணி லாண்டரிங் வந்து நடக்குது. ஸோ மணி லாண்டரிங்னா என்னது, பிளாக் மணியை வந்து பார்த்தா ஒயிட் மணியா வந்து ஸோ கன்வெர்ட் வந்து பண்றது. மணி லாண்டரிங் வந்து அதிகமா வந்து எது மூலமா வந்து நடக்குதுன்னா அந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமா தான் வந்து நடக்குது. இந்த ஷெல் கம்பெனிஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இங்க ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் FATF அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஷெல் கம்பெனிஸ்ல ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து என்ன ஷெல் கம்பெனிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட் வந்து பண்றாங்க. பட் இந்தியால கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல எந்த ஒரு டெஃபினிஷனும் வந்து கிடையாது. ஷெல் கம்பெனியை பொறுத்து எந்த ஒரு கிளியர் கட் டெஃபினிஷனும் வந்து கிடையாது. பட் நம்ம நெசசரி ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஷெல் கம்பெனிஸை வந்து இது பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எந்தெந்த ஆக்ட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா பினாமி டிரான்சாக்ஷன் ப்ராகிபிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ என்னதான் நம்ம கிட்ட வந்து ஷெல் கம்பெனிஸை பொறுத்து ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன் இல்லைனாலும் இந்த ஆக்டை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெல் கம்பெனிஸ் மேல சில நடவடிக்கைலாம் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஷெல் கம்பெனிஸ்னா என்ன அண்ட் அவங்க எப்படி ஆப்ரேட் ஆகுங்க அண்ட் எதுக்காக ஷெல் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்றாங்க, இந்தியாவில் ஷெல் கம்பெனிஸ் வந்து தடுக்கிறதுக்காக என்னென்ன மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து மெயின்ஸ்லயே வந்து கேட்கலாம். எக்கனாமில வந்து இந்த மணி லாண்டரிங், கரப்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும் போது இந்த ஷெல் கம்பெனிஸை பத்தி வந்து கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின். With respect to State Finance Commission, consider the following statement. The State Finance Commission is set up by governor every 5 years or at earlier time. So 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து செட் பண்ணுவாராம், இல்லாட்டி அதுக்கு முன்னாடியே வந்து செட் பண்ணிடுவாராம். ஸோ இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் கிவ்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் தி devolution of taxes from the state to the local bodies. ஸோ ஸ்டேட்ல இருந்து பஞ்சாயத்து, அதாவது அர்பன், ஸோ பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் வந்து எவ்வளவு டாக்ஸஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஸோ 1 only, 2 only, both 1 and 2, neither 1 nor 2. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் செட் அப் பை கவர்னர் every 5 years or at earlier time. It gives recommendation for the devolution of taxes from the state to the local bodies. Answer easy தான், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான், ஜஸ்ட் கமெண்ட்ல வந்து போடுங்க, லைவ் சாட்ல இருந்தீங்கன்னா போடுங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? 2 only. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ ஆஃப்டர் தி எக்ஸ்பிரேஷன் ஆஃப் 5 years, 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து செட் பண்ண முடியாது. ஸோ கேரண்டியா வந்து பார்த்தா 5 years, 5 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பார்த்தா ஆர் அட் இயர்லியர் டைம் சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி லைட்டா வந்து பார்க்கலாம். ஆர்டிகல் 243I கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பண்ணோம்? 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992, 1992 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து ஆர்டிகல் 243I வந்து கொண்டு வரும், பஞ்சாயத்து பாடி. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்போம்? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் 73rd அமெண்ட்மெண்ட் வித்தின் 1 yearல வந்து அந்தந்த ஸ்டேட் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூட் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரேஷன் ஆஃப் எவ்ரி 5th year, ஸோ ஒவ்வொரு 5th year முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கவர்னர் வந்து என்ன பண்ணுவாரு? ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூட் வந்து பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இவங்களோட வேலை வந்து என்னன்னா ஸ்டேட்ல இருந்து பிரிச்சு, ஸோ அந்த பணத்தை வந்து பிரிச்சு யாருக்கு வந்து கொடுப்பாங்கன்னா பஞ்சாயத்து பாடிஸ் வந்து பணம் கொடுப்பாங்க. அதாவது பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ்லாம் வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த யாரு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்ஸஸ், டியூட்டிஸ், டோல்ஸ், ஃபீஸ், இது எல்லாமே வந்து பார்த்தா யார் அசைன் பண்றது? ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து அசைன் பண்றது. அண்ட் கிராண்டிங் எய்ட் டு தி பஞ்சாயத். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா ஸ்டேட்ல இருந்து டாக்ஸை பிரிச்சு யாரு கொடுக்குறாங்க? பஞ்சாயத்து வந்து கொடுக்குறாங்க. அண்ட் டாக்ஸ், டியூட்டிஸ், டோல்ஸ், ஃபீஸ் இது எல்லாமே வந்து பிரிச்சு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் கிராண்டிங் எய்ட் டு தி பஞ்சாயத். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, ஸோ அதோட ரிலேட்டட் ஆர்டிகல் அண்ட் எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன, ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதும், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the followings are the part of annual financial statement of particular year? ஸோ ஒவ்வொரு வருஷமா வந்து என்னது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்ல வந்து என்னென்னலாம் வந்து இருக்கும்? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் வந்து இருக்குமா?
செகண்ட் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் பிரசன்ட் ஃபினான்ஷியல் இயர். இப்போ பிரசன்ட் நடந்துட்டு இருக்க நிதியாண்டோட ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் தான். அண்ட் தேர்ட் வந்து ஆக்சுவல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். அதாவது ஸோ ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட ஆக்சுவல்ஸ் வந்து இருக்குமா. ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல எது எதெல்லாம் வந்து இருக்கும். ஆப்ஷன் ஏ 1 and 2, பி 2 and 3, சி 1 and 3, டி ஆல் தி அபோவ். ஆன்சர். ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க பட்ஜெட்ல வந்து அந்த திங்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் பிரசன்ட் ஃபினான்ஷியல் இயர், ஆக்சுவல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். ஆன்சர் பண்ணலாம். ஸோ லைவ் சாட்ல வந்து இருக்கீங்க, ஆன்சர் பண்ணலாம். உங்களோட ஆன்சர்ஸ் வந்து போடலாம், கமெண்ட்ல வந்து போடலாம். ஸோ தப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, லைவ் சாட்ல வந்து போடுங்க. ஜஸ்ட் கத்துக்கலாம், இது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான், ஓகேவா. ஆன்சர் பண்ணுங்க. Which among the following are part of the annual financial statements of particular year? எதெல்லாம் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பார்த்துருக்கோம்ல, பட்ஜெட் ஆர்டிகல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பிரசன்ட் பட்ஜெட்டை வந்து படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. வெல்கம் ஷோபனா, வெல்கம் ஃப்ரெண்ட். ஸோ வேற யாராச்சும் ஆன்சர் பண்றீங்களா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க, இருக்கீங்க லைவ் சாட்ல வந்து இருக்கீங்க, ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓகேவா. மூணுமே வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்னென்ன 3 விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட ஆக்சுவல்ஸ். இப்போ ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுல எவ்வளவு வந்து நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம், எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயரோட ஆக்சுவல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அதாவது இப்போ 2000, இப்போ இந்த பட்ஜெட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2019-20 பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க. அதுல என்னென்னலாம் வந்து இருக்கும்னா 2018-19 ஆக்சுவல், அதாவது முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயரோட அந்த இதெல்லாம் வந்து இருக்கும். ஆக்சுவலா வந்து எவ்வளவு வந்து ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளவு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெபிசிட், எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், 2019-20 பட்ஜெட் எஸ்டிமேட். இப்ப போன வருஷம் நம்ம என்ன பண்ணிருப்போம், பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து பண்ணிருப்போம். அடுத்த வருஷம் எவ்வளவு செலவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணிருப்போம். பட் அதை விட நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த இதுல வந்து என்னது கொஞ்சம் கூடல் குறைய வந்து பண்ண செலவு வந்து பண்ணிருப்போம். கொஞ்சம் ரெவன்யூ வந்து அதிகமா வந்திருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமா வந்து செலவு பண்ணிருப்போம். அதை ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் வந்து பண்ணுவோம், ஓகே. ஸோ இப்போ போயிட்டு இருக்க ஃபினான்ஷியல் இயரை ஏற்கனவே முன்னாடி நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்போம், ஓகே. ஸோ அதுல ரிவைஸ்ட் எஸ்டிமேட், ஸோ பிரசன்ட் ஃபினான்ஷியல் இயரோட ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தா பட்ஜெட் எஸ்டிமேட், அடுத்த ஆண்டோட என்னது பட்ஜெட் எஸ்டிமேட். இப்போ 2020-21 பட்ஜெட் வந்து பாத்தா இந்த ஆண்டு தான் நம்ம வந்து தாக்கல் பண்ணுவோம். அப்போ ஃபியூச்சர் பட்ஜெட் எஸ்டிமேட்டும் வந்து இப்போ வந்து வரும். அப்போ ஒரு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்குன்னா ப்ரீவியஸ் இயரோட ஆக்சுவல்ஸ், பிரசன்ட் இயரோட ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அண்ட் ஃபியூச்சரோட பட்ஜெட் எஸ்டிமேட், ஓகேவா. ஸோ அதுல வேரியஸ் டேர்ம்ஸ் வந்து இருக்கு. என்னென்னது, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து வருது. அதே போல கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்னா சில இடத்துல வந்து நம்ம செலவு வந்து பண்ணிருப்போம், அதுல இருந்து வந்து வருமானம் வந்து வரும், அதான் நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை சேர்த்து தான் நம்ம வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்பெண்டிச்சர்னா எங்கெங்கெல்லாம் வந்து செலவு பண்றோம், ஸோ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெவன்யூ டெபிசிட். ரெவன்யூ டெபிசிட்னா நம்ம வரக்கூடிய வருவாயில இருந்து எவ்வளவு வந்து குறைபாடு வந்து இருக்கு, அதான் நம்ம வந்து ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஸ்கல் டெபிசிட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நம்மளோட செலவு வந்து பார்த்தா எப்பவுமே அதிகமா தான் இருக்கும், இதை விட வரவை விட. ஸோ வருமானத்தை விட வந்து செலவு வந்து அதிகமா தான் வந்து இருக்கும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியில பாரோவிங்ஸ், கடன் வாங்கி வந்து பார்த்தா செலவு பண்ணுவோம். ஸோ அதுல எவ்வளவு பிஸ்கல் டெபிசிட் வந்து இருக்கு, அண்ட் அதுலேயே வந்து பிரைமரி டெபிசிட். ஸோ பிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு கடன் வாங்கி நம்ம வந்து செலவு பண்றோம். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குறிப்பிட்டிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 112 ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிட்டியில, ஓகேவா. நெக்ஸ்ட், ஒரு நிதியாண்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல். ஸோ ஒரு நிதியாண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் வந்து ஆரம்பிக்குது, எப்போ வந்து முடியுதுன்னா 31 மார்ச் வந்து முடியுது. ஸோ நிதியாண்டு வந்து எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பட்ஜெட் வந்து பார்த்தா பார்லிமெண்ட் வந்து தாக்கல் பண்ணாங்க. தாக்கல் பண்ணும்போது ஒரு 6 ஸ்டேஜஸ் வந்து பார்த்தா கிராஸ் பண்ணும். என்னது,
ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. எப்போ வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க? February 1ல வந்து பார்த்தா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கான ஜெனரல் டிஸ்கஷன் வந்து போகும். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணுவாங்க பட்ஜெட்டை பொறுத்து. அண்ட் நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஐட்டம்ஸும் வந்து பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்ட் கமிட்டி வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கமிட்டி வந்து பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு நிறைய டிபார்ட்மெண்ட் ஒரு 22 டிபார்ட்மெண்ட் கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்லிமெண்ட்ல வந்து இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு அதை டீடைல்டா அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணுமா, இல்ல இதுல ஏதாச்சும் வந்து குறைக்கணுமா, அதாவது ஸ்க்ரூட்னைஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஓட்டிங்ஸ் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ், அதாவது இப்ப ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க, இல்ல ஒரு துறைக்கு வந்து இவ்வளவு பணம் வந்து வேணும்னா சோ அதுக்கான ஓட்டிங் வந்து நடைபெறும். சோ இந்த துறைக்கு வந்து இவ்வளவு பணம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் தி கிராண்ட்ஸ், அந்த கிராண்ட்ஸ் கொடுக்கறதோட ஓட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க, அப்ராப்ரியேஷன் பில். இந்த பில் பாஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது நம்மளோட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து மணியை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அப்ராப்ரியேஷன் பில் வந்து பாஸ் பண்ணாம பணத்தை வந்து எடுக்கவே வந்து முடியாது, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டா வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்சாலிடேட் அப்ராப்ரியேஷன் பில்ன்றது பணத்தை வந்து எடுக்கிறதுக்காக வந்து என்னது பாஸ் பண்ற பில்லு. பட் அதுவே ஃபினான்ஸ் பில்ன்றது நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வருமானம் வந்து வருது அதுக்கான பாஸ் பண்ற பில் தான் வந்து ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 6 ஸ்டேஜ் இப்ப பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்றாங்கன்னா இந்த 6 ஸ்டேஜை கடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் வந்து ஆகும். நெக்ஸ்ட் பட்ஜெட் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் வந்து என்ன பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுவாங்க. பட் தாக்கல் பண்றது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து தாக்கல் வந்து பண்றோம். ஸோ யார் ப்ரிப்பேர் பண்றாங்க, யார் வந்து தாக்கல் வந்து பண்றாங்க. அண்ட் சேஞ்சஸ் இன்ட்ரோடியூஸ் இன் 2017, 2017ல சில சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. என்னென்ன சேஞ்சஸ்? அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தி பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை வந்து ஃபர்ஸ்ட்லாம் எப்படி தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் பிப்ரவரி, ஸோ பிப்ரவரியோட கடைசி நாள்ல தான் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா என்னது ப்ரீபோன் பண்ணாங்க. எப்போ? February 1க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீபோன் வந்து பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மேஜர் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட்டையும் ஜெனரல் பட்ஜெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து இணைச்சாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். அண்ட் டூயிங் அவே வித் தி பிளான் அண்ட் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ முன்னாடிலாம் வந்து பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னா வந்து என்ன, நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து கணக்கு செய்வாங்க. பட் இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப தூக்கிட்டாங்க. ஸோ இதான் வந்து இப்போ ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண சில சேஞ்சஸ், நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு ஸ்கீம், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அடல் பென்ஷன் யோஜனா. கேள்விப்பட்டிருப்பீங்க அடல் பென்ஷன் யோஜனா. அதுல 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 40. ஸோ 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்க இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட், கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் 50% ஆஃப் தி பிரீமியம் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஆப்ஷன் ஏ 1 only, பி 2 only, சி போத் 1 and 2, டி நெய்தர் 1 nor 2. ஆன்சர் ஈஸி தான். அடல் பென்ஷன் யோஜனா அதுல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஆன்சர் பண்ணலாம். ஈஸியான கொஸ்டின் தான், ஆன்சர் பண்ணுங்க. சோ எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அடல் பென்ஷன் யோஜனா. கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இத பத்தி சொல்றேன், ஆன்சர் பண்ணுங்க. சோ டீடைலா பார்க்கலாம், இந்த ஸ்கீம் பத்தி பார்க்கலாம், ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஓகே. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 only. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் தான். 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஏன் தப்புனா கவர்மெண்ட் வந்து எய்தர் 50% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஆர் 1000, எது வந்து கம்மியோ அதான் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, சோ கவர்மெண்ட் சைட்ல வந்து எய்தர் 50% ஆர் 1000 rupees வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து தப்பு. சோ யார் யாரு எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க, எய்தர் 50% ஆர் 1000. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 only. சோ இந்த ஸ்கீமை பத்தி லைட்டா வந்து பார்க்கலாம். இந்த ஸ்கீம் வந்து எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 9th May 2015. இந்த லான்ச் இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சோ சில டைம் ஸ்கீம் வந்து எப்ப வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சோ 9th May 2015. சோ யார் வந்து லான்ச் பண்ணது? சோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாரு.
இதோட ரெகுலேட்டரி பாடி வந்து யாருன்னா, ஸோ இந்த ஸ்கீம் வந்து யார் ரெகுலேட் பண்றாங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க PFRDA அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ரெகுலேட் பண்றாங்க. அண்ட் இவங்க யார் கீழே வந்து வராங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ்க்குள்ள தான் வந்து இந்த ரெகுலேட்டரி பாடி யாரு, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதுல சில இம்பார்ட்டன்ட் இது வந்து இருக்கு, அதையே நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஸோ இது வந்து பார்த்தா பென்ஷன் வந்து கொடுக்குறது. ஓகேவா, எப்போனா ஸோ யாருக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி 18 வயசுல இருந்து 40 வயசு. ஸோ மினிமம் வந்து 18 இயர்ஸ் வந்து இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ 18 to 40 இயர்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ பென்ஷன் கொடுக்குறாங்க, ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் 60 வயசு கழிச்சு வந்து பேஸ்ட் ஆன் தி கான்ட்ரிபியூஷன், அவங்க வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்காங்களோ, ஸோ அதுல ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி வந்து வேரி ஆகும். சில பேர் வந்து 1000 வந்து பென்ஷன் வந்து வாங்குவாங்க, சில பேர் வந்து பார்த்தா 5000, ஸோ 1000ல இருந்து 5000 வரைக்கும் வந்து பார்த்தா பென்ஷன் வந்து இது மூலமா வந்து வாங்குவாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து சேம் அமௌண்ட் வந்து கிடையாது. ஸோ யார் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் 50% ஆர் 1000. ஸோ எது வந்து கம்மியா இருக்கும் அதான் வந்து கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனா வந்து இருக்கும் ஃபார் 5 இயர்ஸ். நெக்ஸ்ட், ஸோ இதுல ஏதாச்சும் வந்து பேமெண்ட் கட்டினதுல வந்து டிலே வந்து ஆச்சுன்னா சில ஃபைன்ஸும் வந்து இதுல வந்து போடுறாங்க, இதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், வித்ட்ராவல். ஸோ 60 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் அமௌண்ட்டையும் வந்து ஸோ அப்படியே வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து 60 இயர்ஸ் ஒருத்தருக்கு வந்து ஆயிடுச்சு, ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அவர் போட்ட பணத்தை எல்லாமே வந்து திரும்ப வந்து எடுத்துக்கலாம். ஸோ வித் கவர்மெண்டோட அவங்க போட்ட பணத்தோட சேர்த்து அண்ட் வித் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் யாராச்சும் வந்து இறந்துட்டாங்க, ஸோ இந்த ஸ்கீம்ல இருக்கவங்க யாராச்சும் வந்து இறந்துட்டாங்கன்னா ஸோ அந்த பணம் வந்து யாருக்கு வந்து போனா ஸ்பவுஸ், அவங்களோட ஸோ நியர்பை ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடல் பென்ஷன் யோஜனா பத்தி கேட்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து கொடுக்க போறேன், அதுவும் வந்து பென்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஸோ அது வந்து ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ரீசெண்டா அந்த பட்ஜெட்ல வந்து பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் பென்ஷன் அமௌண்ட் ஆஃப் 3000. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா வந்து யூனிஃபார்ம் பென்ஷன் 3000 வந்து எல்லாரும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். ஸோ இது வந்து யாருக்கு வந்து தான் அப்ளிகபிள்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல வந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் இந்த ஸ்கீம்ல வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொடுத்திருக்க 2 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஸோ ஆன்சர் பண்ணலாம். கிருத்திகா வந்து கேட்டிருக்கீங்க குரூப் 2க்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்கணும் கிருத்திகா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா புக்ஸ், சில எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக் வந்து நீங்க லட்சுமிகாந்த் புக் வந்து பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய இது வந்து இருக்கு. ஸோ வெவ்வேறு இதுக்கு வந்து வெவ்வேறு புக்ஸ் வந்து பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து என்னன்னா நம்மளோட ஸ்டேட் போர்டு புக் நீங்க வந்து கவர் பண்ணும். ஓகே, ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா புக் வந்து போகலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்ஜெட்ல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஈஸி தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, போத் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ முன்னாடி பார்த்தோம்ல அடல் பென்ஷன் யோஜனா, அதுல எப்படின்னா பென்ஷன் வந்து யூனிஃபார்ம் பென்ஷன் வந்து கிடையாது. ஸோ 1000ல இருந்து 5000 வந்து வேரி ஆகுது. பட் இதுவே பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனால எல்லாருக்குமே வந்து யூனிஃபார்ம் பென்ஷன், அதாவது 3000 rupees வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, அண்ட் இது வந்து யார் வந்து எலிஜிபிள்னா ஒன்லி அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ். பட் முன்னாடி பார்த்த அடல் பென்ஷன் யோஜனால வந்து யார் வேணா உள்ள வந்து அடல் பென்ஷன் யோஜனால வந்து சேரலாம். பட் இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன்ல வந்து வெறும் யாருன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர்ல வந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பத்தி லைட்டா வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 15th February 2019. ஸோ 2019 வந்து லான்ச் பண்ணிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமை எங்க லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா குஜராத்ல தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட நோடல் மினிஸ்ட்ரி வந்து யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கேட்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் வந்து இதோட நோடல் மினிஸ்ட்ரி. முன்னாடி வந்து பார்த்தோம்ல அந்த அடல் பென்ஷனோட நோடல் மினிஸ்ட்ரி வந்து வேற வந்து இருந்துச்சு. ஸோ இதோட நோடல் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இதுல யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னா, ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல வந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்க எல்லாமே வந்து பாருங்க இதுல வந்து எலிஜிபிள். அதாவது 18 to 40 years அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க வந்து மந்த்லி இன்கம் வந்து பாருங்க எவ்வளவு வந்து வாங்கணும்னா எய்தர் 15,000 ஆர் பிலோ. ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. ஸோ யார் யாரெல்லாம் 15,000 இல்ல 15,000 கீழே வந்து வாங்குறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாருங்க இதுல வந்து எலிஜிபிள். ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எய்தர் 15,000 ஆர் பிலோ தோஸ் பர்சன் ஒர்க்கிங் இன் தி அன்ஆர்கனைஸ் செக்டர். அண்ட் நெக்ஸ்ட் இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணோம்னா மந்த்லி 100 rupees வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த பர்சன் வந்து மந்த்லி 100 rupees ஆர் 49. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த இதுவை பொறுத்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணும். ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு பென்ஷன் எல்லாருக்குமே வந்து பண்ணா 3000 ரூபாய் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கொடுப்பாங்க. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனா மாதிரி அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து கிடையாது. ஸோ இது வந்து பண்ணா யூனிஃபார்ம் பென்ஷன் எல்லாருக்குமே வந்து 3000 வந்து கண்டிப்பா வந்து வரும். அண்ட் இது மூலமா வந்து ஒரு 10 crore லேபர் வந்து என்னது பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ பிரதான் மந்திரி ஷம் யோகி மந்தன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் பாவர்ட்டியை பத்தி கேட்கறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி வந்து கேட்கறாங்கன்னா ஸோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் ஸ்கீம்ஸா வந்து கோட் பண்ணலாம். ஸோ மெயின்ஸ்ல வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்க வந்து கோட் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following components are taken into account for calculation of GDP and expenditure method? ஸோ ஜிடிபி வந்து பாருங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அதுல எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல எதெல்லாம் வந்து பாருங்க உள்ள வந்து வரும், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ விச் அமங் த ஃபாலோவிங் காம்பனன்ட்ஸ் ஆர் டேக்கன் இன்டு அக்கௌண்ட்? ஸோ எதெல்லாம் வந்து கணக்குல வந்து எடுத்துப்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது ஸோ கொடுத்துருக்க நாள்ல எதெல்லாம் வந்து கணக்குல எடுத்திருப்பாங்க. கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெக்ஸ்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஆப்ஷன் ஏ 1 and 2, B 1, 2 and 3, C 1, 2 and 4, D all the above. Answer. ஸோ ஜிடிபி கால்குலேஷன் மெத்தட் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது இந்த கொடுத்திருக்க நாள்ல எந்தெந்த காம்பனன்ட்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு கால்குலேட் பண்ணுவோம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல. ஈஸி தான், நான் ஆல்ரெடி எக்கனாமில நடத்திருக்கேன், ஜிடிபி கால்குலேஷன் நடத்திருக்கேன், ஈஸி தான், ஆன்சர் பண்ணலாம். ஈஸி தான். So answer. Okay, so answer option D all the above எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும். So கன்சியூமர் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, நாலுமே வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, இன்கம்னா என்ன, ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க எக்கனாமில வந்து இதான் வந்து பேசிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டு வந்து இருக்கு, ஒரு ஃபேம், ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸோட நீடு வந்து என்ன, ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கண்டிப்பா வந்து நிறைய பொருட்களை வந்து பாருங்க வாங்குவாங்க, யார்கிட்ட இருந்து, ஃபேம் கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கன்சியூமர் என்ன பண்றாங்க, ஸோ அவங்களுக்கான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து வாங்குறதுக்காக செலவு வந்து பண்றாங்க, கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் ஸோ இதே போல ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து இந்த ஃபார்ம்ஸ்ல வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து என்ன தராங்க, வேஜ் வந்து தராங்க, சம்பளம் வந்து தராங்க. அதே போல ரெண்ட், டிவிடன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது இன்கம். ஓகே, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஜிடிபி கால்குலேட் பண்றதுதான் வந்து இன்கம் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வேஜ், ரெண்ட், டிவிடெண்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஜிடிபி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து இன்கம் மெத்தட். அதுவே இந்த எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம வந்து கன்சியூம் வந்து பண்றோம், அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணோம்னா அதான் வந்து ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் வந்து ஜிடிபி கால்குலேஷன்ல 3 மெத்தட் இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மெத்தட் ஆர் ப்ரொடக்ஷன் மெத்தட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல எதெல்லாம் கணக்குல எடுத்துப்பாங்கன்னா கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட்னா எவ்வளவு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்றோம், ஸோ அதான் வந்து நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல இன்கம் மெத்தட்ல எதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துப்பாங்கன்னா வேஜ்,
ரெண்ட், ஃபார்ம் ப்ராஃபிட் இது எல்லாமே வந்து இன்கம் மெத்தட்ல வந்து கணக்குல எடுத்துப்பாங்க. அதே போல ப்ராடக்ட் மெத்தட்ல நம்ம எவ்வளவு கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கணக்குல வந்து எடுத்துப்போம். மைனஸ் இன்டர்மீடியட் காஸ்ட், இன்டர்மீடியட் குட்ஸை தவிர்த்து ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துறது ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா என்ன, இன்கம் மெத்தட்னா என்ன, ப்ராடக்ட் மெத்தட்னா என்ன. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜிடிபி வந்து இந்த 3 மெத்தட்ல தான் வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். Which among the following categories of goods are covered in the index of industrial productions? ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஐபி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஐஐபில எந்தெந்த கூட்ஸ்லாம் வந்து உள்ள வந்து கவர் ஆகும். ஸோ which among the following categories of goods are covered in the index of industrial production? Primary goods, intermediate goods, basic good, infrastructure goods. Answer index of industrial production கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல எந்தெந்த கூட்ஸ்லாம் வந்து கணக்கில் எடுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பிரைமரி, இன்டர்மீடியட், பேசிக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குட்ஸ். ஆன்சர். ஸோ இதை பத்தி நான் சொல்றேன், ஆன்சர் பண்ணி இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஈஸி தான். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் தி அபோவ் எல்லாமே வந்து வரும். ஸோ 1, 2, 3 and 4. ஓகே, ஸோ பிரைமரி குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ், பேசிக் குட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குட்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள பத்தி லைட்டா வந்து பார்க்கலாம். ஓகேவா, எதுக்காக இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து கால்குலேட் பண்றதா வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ growth rate in different industrial groups ஆஃப் பிராட் செக்டர்ல மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து பிராட் செக்டர்ல வந்து வருது. அதே போல யூஸ் பேஸ்ட் செக்டர்ல பேசிக் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ் இது எல்லாமே வந்து யூஸ் பேஸ்ட் செக்டர்ல வந்து வருது. இதுக்கான பேஸ் இயர், இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கான பேஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2011-12 இதையே வந்து நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். பேஸ் இயர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் கால்குலேட் 8 கோர் செக்டார் நேம்லி. ஸோ 8 கோர் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தா இவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க. அவங்க வந்து எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கால்குலேட் பண்றாங்க. அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. என்னென்னதுன்னா கோல், க்ரூட், நேச்சுரல் கேஸ், நெக்ஸ்ட் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஸ்டீல், சிமெண்ட், ஃபர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதான் வந்து 8 கோர் இண்டஸ்ட்ரி. இதுக்கு வெயிட்டேஜ் வந்து எதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 28% வந்து இருக்கு. செகண்ட் எதுக்குன்னா தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வெயிட்டேஜ் எதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து அதிகம். செகண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசருக்கு தான் வந்து வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கேட்கலாம் இதே 8 கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரியில எதுக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகம், எதுக்கு வெயிட்டேஜ் வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்கலாம். ஸோ வெயிட்டேஜ் வந்து அதிகம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், வெயிட்டேஜ் வந்து கம்மி எதுக்குன்னா ஃபர்டிலைசர் தான் வந்து வெயிட்டேஜ் வந்து கம்மி. ஓகேயா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளாஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அண்ட் நிறைய டாபிக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடல் பென்ஷன் யோஜனா பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் அதே போல ஷெல் கம்பெனியை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஸ்ரம் மந்தன் யோகன் அந்த யோஜனாவை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எப்படி வந்து ஃபிக்ஸட் யூனிஃபார்ம் பென்ஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி. ஸோ இதை பத்தி டீடைலாக உங்களுக்கு வந்து நடத்தினேன். ஸோ கொஷின்ஸ் கம்மியாக பார்த்தாலும் ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டாபிக்ல ஏதாச்சும் கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ படிச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொஃபைல் லிங்க் வந்து இருக்கு, என்னோட ப்ரொஃபைல் லிங்க் இருக்கு. ஸோ அதுலேயே நீங்கள் டேரெக்டாக அன்அகாடமி ஆப்ல வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுலேயே உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணலாம். ஓகேவா. ஸோ பிருத்விராஜ் வந்து கேட்டிருக்கீங்க ஸ்கீம்ஸ் மட்டும் தனியாக கிளாஸ் போடுங்க. கண்டிப்பாக பிருத்வி. ஸோ நான் கொஷின்ஸ் வந்து இனிமேல் கொண்டு வரேன், எக்கனாமியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொண்டு வரேன். ஸோ கொஷின்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்கீம்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக. ஸோ ஸ்கீம்ஸ் நான் வந்து கொண்டு வரேன், பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக அன்அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸும் வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸ் நான் தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 3ல நான் தான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு 4 செஷன் வந்து இப்போதான் வந்து போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுலேயே ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் வந்து எழுதி வந்து
அனுப்பலாம். ஸோ அதுக்கான ரிலவெண்ட் ஃபீட்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுப்பேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸாக வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9க்கான பேட்ச் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே, ஸோ யூனிட் 8 வந்து என்னது, நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல யூனிட் 9 வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரை வந்து இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களால 6 மந்த் ஆர் 12 மந்த் இப்போ வந்து எடுக்க முடியல, ஜஸ்ட் ஒரு 1 மந்த் 3 மந்த் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கு, ஸோ எப்படி வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து இப்போ அன்அகாடமில வந்து இருக்காங்க. ஸோ நிறைய சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இங்க என்னோட ரெஃபரல் கோட் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெஃபரல் கோட் வந்து அஜய்குமார் லைவ். ஓகே, ஸோ இந்த ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்தரா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.